இப்ப யார் உங்களை யாசிக்கு வந்திருக்கா? நீனா இந்த ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? அப்படி யாரை கூட்டிட்டு வந்துட்டேன்? என் மருமவளையும் பிஏ தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். பிஏவா? பிஏ உன் நாத்தனார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. சரி, என் நாத்தனாரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கு என்ன? வணக்கம் முக்காடு ஆண்டி, வணக்கம். சரி, உன் வணக்கத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. அதான் நீங்க சொல்லதுக்கு முன்னாடியே போட்டுட்டு இருக்கேன் முக்காடு ஆண்டி. ஏய், நான் என்ன குப்பையா? என்ன பேசுற நீ? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ஏ சரோஜா, இவளெல்லாம் எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்தா? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கா? அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் மருமவ அந்த வீட்ல இருக்கா, அவளை கூடுங்க. ஓ மர்மவளா? ஓ மர்மவ இங்க இருக்கா? ஏன் மர்மவ தான் வீட்டுக்குள்ள இருக்கா? இங்க பாருங்க, அவ உங்களுக்கு மருமவள ஆவறதுக்கு முன்னாடியே எனக்கு மருமவ. எப்பவுமே பிரியாத சொந்தம். என் அண்ணன் பிள்ளை. ஜெனிய கூப்பிடுங்க வெளியே. முடியாது. இப்ப எதுக்கு அவளை பார்க்க வந்திருக்கா? அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் அண்ணன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நான் பார்க்க வருவேன். வர சொல்லுங்க வெளியே. முடியாது, நீ வெளியே போ. நான் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் மரியாதை கொடுத்தா உனக்கு பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா இனி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா? நீ மரியாதை எல்லாம் கூட்டிட்டு தான் வச்சுக்க. நானும் உன்னை மரியாதை இல்லாம தான் கூடுவேன். ஒழுங்கா மரியாதையை பேசக்கு பாரு. ஆமா, நீ இப்ப ரொம்ப மரியாதையா பேசினா பாரு. உன்னை மரியாதையா நான் கூப்பிட்டு இருக்கு. நான் என்ன உன் வீடு தேடியா வந்திருக்கேன்? நீ தானே என் வீடு தேடி வந்திருக்கா. என்ன வேணும் உனக்கு? எங்களுக்கு ஜெனி தான் வேணும். அவளெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவளுக்கு உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. கிளம்புங்க கிளம்புங்க. இங்க பாருங்க அத்தை, நான் என் தங்கச்சியை பார்க்க தான் வந்திருக்கேன். அவளை பார்க்க கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது. நான் அவளை பார்த்துட்டு தான் போவேன். ஜெனி, ஜெனி, ஜெனி சொல்லிட்டே இருக்கேன், அவளை கூப்பிடுறா. அக்கா, அத்தை, வாங்க எல்லாரும். ஏய், என்ன ஃபோன் பண்ணி இவளை வர சொன்னியா? இல்லத்த, அவங்க தான் வந்திருக்காங்க. நடிக்காத, ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிப்பா. இவன் நீயே கேள்வி கேக்குறதுக்காக வந்திருப்பா, அதுக்கு தானே. இவையெல்லாம் போட்டா உன்னை பிறகு கவனிச்சுக்கிடி. வர வர திமிரு அதிகமா போச்சு. யாருக்கு முக்காடு ஆண்டி? ஏய், நீ வாய் மூடு. ஜெனி, அத்தை, இந்தம்மா உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னது அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? என்னோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தா. அதுல அவ செலக்ட் ஆயிட்டா. அவளுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேரடியா கொண்டு வந்து என் மருமகளுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது ஹோட்டல்ல இவளுக்கு வேலையா? சே, என் மருமகளா எந்த வேலைக்கும் வர மாட்டா. அதுவும் ஹோட்டல் வேலைக்குலாம் வரவே மாட்டா. ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சு அவளுக்கு கேவலமா? உங்க வீட்ல மட்டும் நல்லா சமைச்சு போடலாமா உங்களுக்கு? அவளுக்கு ஒன்றும் சாதாரண வேலை கொடுக்கல, மேனேஜர் வேலை. ஒழுங்கா நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணணும். அவ வேலைக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு காரு, ஒரு டிரைவர் அவளுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவளுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க தான் என்ன அவ என்ன சாப்பிடணும், எப்ப கிளம்பணும் எல்லாத்தையும் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா, பெரிய இவா கூடவே ஒரு ஆளை வச்சு சுத்திட்டு இருப்பா. நீ என்ன பவர் வந்துட்டேன்னு ஆள் வச்சு சுத்திட்டு இருக்கா? அதுக்காக என் மருமகளுக்கு அப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி விடலான்னு பாக்குறியா? இங்க பாருங்க, அவளுக்கு கிடைச்சிருக்க வேலை அப்படி. அவளுக்கு இதெல்லாம் கம்மி தான். நான் என்ன கூட அவளுக்கு நிறைய செய்வேன். ஒழுங்கா அவளை நாளைக்கு வேலைக்கு அனுப்பிவிடுங்க. காலையிலே கார் வந்துடும். முடியாது, என் மருமக எங்கேயும் வேலைக்கு வர மாட்டா. அவ இங்கதான் இருப்பா. இந்த வீட்ல தான் வேலை பாப்பா. ஹோட்டல்ல எல்லாம் வந்து அவ வேலை பார்க்க மாட்டா. அப்படியா? அப்ப 5 கோடி ரூபாய் தாங்க. ஏய், நான் எதுக்கு 5 கோடி ரூபாய் தரணும்? ஏன் தரக்கூடாது? இன்டர்வியூ நடத்தி ஆள் செலக்ட் பண்ணதுல எனக்கு 5 கோடி நஷ்டம். நான் இவளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இவ வேலைக்கு வரலன்னா நான் என்ன 5 கோடி செலவு பண்ணி தான் இன்டர்வியூ நடத்தணும். அதனால எனக்கு 5 கோடி தேவைப்படுது. 5 கோடி நஷ்டத்தை தந்துட்டு வேலைக்கு வர வேண்டாம், வீட்டுல வச்சுக்கிடுங்க. இல்லனா ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு அனுப்பி விடுங்க. என்னால 5 பைசா கூட தர முடியாது. இவ அம்மகாரி கிட்ட போய் கேளு. ஹலோ, இப்ப என் மருமவ இருக்குது உன் வீட்டுல. எங்க மைனி வீட்டுல இருந்திருந்தா நான் அங்க போய் கேட்டிருப்பேன். இங்க இருக்கிறதுனால உன்கிட்ட தான் கேட்க முடியும். 5 கோடி ரூபாய் இப்ப எனக்கு தாரியா இல்ல வேலைக்கு எவ்வளவு அனுப்புறியா? பணமும் தர முடியாது, இவள வேலைக்கு அனுப்ப முடியாது. அப்படியா? அப்படின்னா நாளைக்கு காலையில போலீஸ் வரும், அங்க பேசிக்க. ஏ ஜெனி, நீ நாளைக்கு மட்டும் வேலைக்கு வரல, உன் மாமனாரு மாமியார் உன் புருஷன் எல்லாரும் ஜெயிலுக்குள்ள தான் இருப்பாவ. எதுக்கு வேலைக்கு அனுப்பலன்னா நாங்க ஜெயிலுக்குள்ள போறோம்? அதெல்லாம் அப்படிதான், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்துருவேன். நீங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள தான் போவிய. அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்தேன்னு சொல்லுவேன். நீ உள்ள போறது உறுதி. அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துல காலடிக்கல மருமகளை போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு கொடுமைப்படுத்தலாம்னு நினைச்சேன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது. போலீஸ் வர பாத்துக்கிட்டே இரு. ஜெனி, நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்கு நீ வந்துடணும். இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு உங்க அம்மா ஆள் அனுப்பி வைப்பாவ. இல்லையா உன் மாமியார வேலை செய்ய சொல்லு. நீங்க இதுக்கு மேல எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ படிச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வேலை தான் நீ பார்க்கணும். அதனால நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன், அந்த வேலைக்கு வந்து சேரு. சரியத்த. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து வேலைக்கு போக கூடாதுன்னு யாராவது சொன்னாவனி வச்சுக்க. உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்துருக்க வீட்ல வந்து நீ மட்டும் தனியா இரு. உனக்கு வேலைக்கு ஆள் வைப்பா. உனக்கு வேலை நான் கொடுக்கேன்.
சம்பளம் வரும், நீ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கல்யாணங்க பேர்ல பொம்பளை பிள்ளைய கட்டி கூட்டிட்டு வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கலான்னு பார்த்தா இப்பெல்லாம் முடியாது. இதை பார்த்துட்டு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுது த. ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வந்து சேரு. ஏதாவது சொன்னவனா எனக்கு போன் போடு. குடும்பமே மொத்தத்தையும் தூக்கி கொண்டு ஜெயிலுக்குள்ள வச்சுப்படி. ஆமா வப்பா வப்பா. கண்டிப்பா வைப்பேன். போய் 4 இடத்துல இதை பத்தி விசாரிச்சு பாருங்க, தெரியும். இங்க என்னெல்லாம் கொடுமை நடக்குன்னு சாட்சி சொல்லுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்கிறானுங்க. அதுக்கும் எங்கிட்ட ஆள் இருக்கு. ஒழுங்கா வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லபடியா நடத்துக்கு பாருங்க. இல்லனா நான் சொன்னதான் நடக்கும் சொல்லிவிட்டேன். சரி, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன்ட்டே இருக்கட்டும். போறாமேல சில பேருங்க இருக்கவே கிழிச்சு போட்டாலும் போட்டுருவாவ. சரியத்த. காலையில கார் எடுத்துட்டு டிரைவர் வருவாரு. நீ கார்ல ஏறி ஹோட்டலுக்கு வந்துரு. சரியத்த. அங்க வந்து இதை வாங்கிக்க. சரியத்த. ஏய் என்ன சரி? நான் வேலைக்கு போவேன். ஜெனி கண்டிப்பா நீ வேலைக்கு வரணும். அதே மாரி ஏதாவது சொன்னாங்கன்னா எல்லாரையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத ஜெனி, நாங்க இருக்கோம். இவிய மகன் மட்டும் தான் இந்த உலகத்திலே ஆம்பளை ஆண் அழகன்னு நினைச்சிட்டு இருக்காவே. இவிய அவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ அவனை நினைச்சுலாம் கவலைப்படாத. உனக்கு இவிய இவ்வளவு கொடுமை பண்ணியாவ பார்த்துட்டு இருக்கவெல்லாம் அவெல்லாம் ஒரு மனுஷனா? அவெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. இதுக்கு மேல ஏதாவது பேசினாவன்னு வச்சுக்க, நீ பாட்டு கிளம்பி வெளியே வந்துகிட்டே இரு. எதை நினைச்சு பயப்படாத. எல்லாரும் மொத்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாவ. அப்போ எங்களை பத்தி நீ தப்பு தப்பா இங்க இருந்து சொல்லி கொடுத்தியா? உன்னையெல்லாம் எங்க வீட்டுல வச்சிருக்கோம் பாரு. போ, இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. அவ இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்லுங்க. இப்பவே எங்க கூட அனுப்பி விடுங்க. அவளை நேரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிரும். ஆமாத்த, ஜெனியை நம்ம கூட வர சொல்லுங்க. இந்த வீட்ல இருக்கிறது சரிப்பட்டு வராது. அவளால இங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. வந்த அன்னையில இருந்து அவளுக்கு கொடுமை நடந்திருக்கு. என்னதான் மனுஷங்களோ இவங்க. ஜெனி வாரியா எங்க கூட? அத்தை, நான் நாளைக்கு வேலைக்கு வரேன். கார் அனுப்பி விடுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன வேணாலுமா? என்ன அர்த்தம்? அதுவா, எங்க அத்தை சொன்னதுதான் அர்த்தம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், டேப்லெட் போட்டுட்டு வந்து வேலையை பாருன்னு சொல்றீங்க. எங்க வீட்டுலலாம் நீ எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? உடனே டாக்டர் வீட்டுக்கே வந்துருவாங்க. கஷ்டப்படுற வீட்டில் கூட உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்ப்பாங்க. உடனே வீட்டு வேலையை பாருன்னு உங்களை மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை, மனசாட்சியும் இல்லை, ஒரு அன்பு பாசமும் இல்லை. எங்க அம்மாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி உங்க மகனுக்கு என்னைய பழி வாங்கணும், எங்க அம்மாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. அவருமே சரியில்லை, அவரையும் நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நான் நேரம் கிளம்பி போயிருவேன். எங்க அத்தை சொன்ன மாதிரி நிஜமாலே உங்க ஃபேமிலி மேலேயே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளதான் போக வேண்டியிருக்கும். இப்படி திமிரா பேசியா நீ? என் மகன் வரட்டும், அவர் வந்தாலும் நான் பேசிக்கிடுவேன். அப்படி பேசு ஜெனி. வாயை மூடி இருந்தீங்கன்னா விலை ஏறி மிதிச்சிருவாவ. நீ என்ன பேசினாலும் பதில் பேசி என்ன, அதுக்கு பிறகு வரதை பாத்துக்கலாம். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துக்கு யாருக்கும் உரிமை இல்லை. முறைப்படி தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. வேண்டானா எந்த கொடுமை பட்டாம டைவர்ஸ் பண்ணிட்டு போச்சொல்லு. டைவர்ஸ் தானே? என் மகன் வரட்டும், கூடிய சீக்கிரமே கொடுப்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த வீட்டுல இருக்கா, நீ இப்பவே என் கூட வா. இந்த மாதிரி இருக்க ஆட்கள் இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிடுவா உன்னைய. இல்லத்த, அவர் வரட்டும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு காலையில வேலைக்கு வரேன். போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஜெனி. ஜெனி பார்த்து உஷாரா இரு. வேணும்னா நாங்க போகும்போதே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போட்டுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது காரணம் இவையே தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துறியும். வேண்டாம்க்கா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிடி. நீங்க போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு காலையில வாரேன். சரி ஜெனி. ஜெனிமா ரொம்ப கவனமா இரு, நாங்க போயிட்டு வரோம். சரியத்த. பாய் செனி, பாய் முக்காடு. கொண்டவளா இங்க பேசிட்டு வரா. ஏய், இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அட்டக்காரிக்கு போன் படிச்சனியா? நான் சொல்ல வேண்டாம் தான் இத்தனை நாளா இருந்தேன். ஆனா நேத்து நீங்க ஒண்ணு பண்ணீங்களே, எனக்கு காய்ச்சல்னு கூட பார்க்காம அவ்வளவு வேலை வாங்குனீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். எங்க அக்கா கிட்ட தான் நான் சொன்னேன். எங்க அக்கா அத்தை கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினீங்கன்னா நான் எல்லார்கிட்டயும் தான் சொல்லுவேன். வீட்டுக்கு வந்த மருமகளை மருமக மாதிரியா நடத்துறீங்க? ஏதோ அடிமை மாதிரி வேலை வாங்குறீங்க. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இந்த வீட்டு வாசல நான் தாண்டல, மறு வீட்டுக்கு அனுப்பல, ஒரு வீட்டுக்கும் அனுப்பல. அதுலயே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு. எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க ஃபேமிலியில இருந்து யார் வந்தாலும் மதிக்கிறது கிடையாது, உட்காருங்கன்னு கூட சொல்றது கிடையாது.
பச்சை தண்ணி கூட குடிக்கிறியான்னு கேட்கறது கிடையாது. நீங்க பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்க இடத்துல யாருமே இருக்க முடியாது. என் புருஷன் வரட்டும், நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அது வரைக்கும் என்கிட்ட தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. சமைக்கணும்னா சமைச்சு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அன்பா சொல்லியிருந்தா நான் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பேன். நீங்க ரொம்ப அதிகாரம் பண்றீங்க. இதுக்கு மேல நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். எப்படி திமிர்ல பேசிட்டு போறாய் வா? இவளை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே நான் போவேன்னு சொல்லிட்டு போறா? என் மாவே வரட்டும், அதுக்கு வரதான் இருக்கு இவளுக்கு. இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நான் அடங்கி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால முடியாது. நானும் ஏதோ சமையல் தான் கத்துக்க சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பழி வாங்குறாங்க. என்னைய அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரு ஒரு சினிமா கூட்டிட்டு போல, ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போல. கேட்டா வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லவே இல்லையே. எங்க வேணாலும் போலாம் வரலான்னாரு. அப்ப இப்போ அவரும் சேர்ந்துதான் என்னைய பழி வாங்குறாரு. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்காக கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல பழி வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்களா? யாரும் நடந்துக்கிறதும் பிடிக்கவே இல்லை எனக்கு. நான் பாட்டுக்கு என் வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன். தேவையில்லாம கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இப்ப என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இது சரி வரும்னு எனக்கு தோணவே இல்லை. இப்பவே இப்படி இருக்கவங்க போக போக இன்னும் எவ்வளோலாம் கொடுமைப்படுத்துவாங்களோ. ஏன் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. அவர் வரட்டும், சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். கண்டிப்பா அவர் வந்த உடனே பெரிய சண்டையா தான் இருக்கும் இன்னைக்கு. பேசாம எல்லாத்தையும் இப்பயே பேக் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. சரிம்மா. புள்ள வாங்கக்கா. நடந்ததெல்லாம் நானும் கேட்டுட்டாம இருந்தேன். நல்ல வேலை நீ இந்த விஷயத்த சரோஜாக்கா கிட்ட சொன்னா. அவிய சொன்ன மாதிரி வேலைக்கு போமாதான் உனக்கு நல்லது. இங்கேயே கிடந்து உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. சரிக்கா. நான் கூட யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைச்சேன். நான் சொல்ல வேண்டாம் தான்க்கா இருந்தேன். நேற்று என்னாச்சு தெரியுமா? எனக்கு நைட்டு பயங்கரமா காய்ச்சல், உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு எதுவுமே முடியல என்னால. நான் இருந்தாலும் படுத்துட்டேன். அத்தை வந்து ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு காய்ச்சல் அடிக்குது என்னால போய் வேலைலாம் பார்க்க முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ தான் வேலை செய்யணும், மாத்திரை எடுத்து போட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றாங்கக்கா. அவர் வந்தாரு. ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கவே இல்லை. அப்படியான்னு கேட்டுட்டு அவரும் போயிட்டாரு. அத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லை. மாத்திரையை போட்டு வேலையை பாருன்னு சொல்றாங்கக்கா. எங்க வீட்டுலலாம் நீ எப்படி தெரியுமா பார்த்துப்பாங்க? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க. இங்க டாக்டர்கிட்ட கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருந்தாலே நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ஆனா அது கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேலை செய்யுன்னு சொல்றாங்கக்கா. அதுவும் விதவிதமா எல்லாருக்கும் சமைக்க சொன்னாங்க. இட்லி அவிக்கணுமா, சாம்பார் வைக்கணுமா, சட்னி வைக்கணுமா, தோசை சுடணுமா, சப்பாத்தி சுடணுமா, குருமா செய்யணுமா. இவ்வளோ வேலையை நேற்று நைட்டு நான் செஞ்சுட்டு தான் போய் படுத்தேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அத்தை இத்தனைக்கும் ஃபோன்ல நீ எந்த வேலையும் செய்யாதம்மான்னு சொன்னாங்க. ஆனா என்னால முடியலக்கா. இவங்க கிட்ட மறுத்து பேசவே முடியல. செஞ்சுட்டு தான் போய் படுத்தேன். ஆனா இதுக்கு மேல எந்த வேலையும் இந்த வீட்டில் நான் செய்ய மாட்டேன். எங்க அத்தையும் அக்காவும் வந்து பேசினதுல எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வேணும்னா அவங்களே வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லையா ஹோட்டலில் போய் சாப்பிடட்டும். இன்னைக்கு அவர் வந்த உடனே பேசிட்டு ஒரேடியா வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுது. சரியான முடிவுதாம்மா. ஆனா ஊரு கிடந்தா ஒரு மாதிரி பேசுனா பேசட்டும்க்கா. தினம் தினம் இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. சமைக்க தானே சொல்றாங்கன்னு நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அவங்க பேச்சு சரியில்லைக்கா. உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா ஒருத்தரை பார்த்துக்கணுமா கூடாதா? நீங்களே சொல்லுங்க. அது கூட முடியல அவங்களால. எப்படி இவங்களெல்லாம் நம்பி இந்த வீட்டில் இருக்குது? அவங்க இஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்றேங்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவேங்கிறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுறாங்க. இந்த வீட்டை விட்டு போறது தான் நல்லதுன்னு தோணுது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எனக்கு கவலையே இல்லை. அத்தை வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பாட்டுக்கு போய் வேலையை பார்த்துட்டு எங்கள் அம்மா வாங்கி தந்திருக்க வீட்டில் நிம்மதியாக இருக்க போகிறேன். இப்போவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறவங்க போக போக எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரில. சரிதாம்மா. இந்த வீட்ல எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. அதுக்கு தான் நாங்க எவ்வளவோ போராடணும். உன் அக்கா அணு கல்யாணத்துக்கு கூட நானு செல்லம்மாக்கா நெட்ட மாதிரி மைனி தான் உதவி செஞ்சோம். அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காக பெரியம்மா ரொம்பவே போராடினவ. அப்படியா? உனக்கு தெரியாதோ? இந்த வீட்டுக்கு வந்தா நீ நிம்மதியாவே இருக்க மாட்டான்னு பெரியம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ போராடி பார்த்தாவே. ஏன் அவியலுக்கு நெஞ்சு வலி வந்துட்டுன்னு சொன்னாவ பத்தியா? அது கூட பொய் தான். எல்லாம் உன் கல்யாணத்தை நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக தான். அப்படியாக்கா? ஆமாம்மா. பெரியம்மா அவ்வளோ போராடியும் இந்த கல்யாணம் நடந்துட்டு, நாங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணோன்னு கல்யாணம் நடந்துட்டுமா. இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் உன்னை நினைச்சு
கேட்டுட்டு இருக்காவ. வேற ஆசாத்தி மேடம் தான் சந்தோஷமா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் உன்னோட அருமை பெருமை எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு சொன்ன பேச்சு கேட்டுட்டு வீட்டுல கிடப்பான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காவ. நீ அப்படி இருக்காதம்மா, நீ பாட்டுக்க கிளம்பி போ. அப்பயாவது உன்னைய புரிஞ்சுக்கிடியாவலான்னு பாப்போம். சரிக்கா. கவலைப்படாதம்மா, சரோஜாக்காவும் கூட இருப்பாவே.